இப்போ அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை டைப் பண்ணிருக்கேன் பாருங்க. அது என்ன அப்படின்னு நான் திரும்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நாம் என்ன பார்க்க முடிகிற, தொட முடிகிற, உணர முடிகிற பொருட்களை பயன்படுத்துகிறோமோ, அவையெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம வீட்ல என்ன பண்றோம்? பார்க்க முடிகிற, தொட முடிகிற, உணர முடிகிற, ம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ். இங்க தான் இவைகள் தான் நமது பிரெயின வந்து ரீவயர் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ம். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் போடுற ட்ரெஸ் எத வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல விஷயம் இருக்கும். ஓகே. இப்ப இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேனா, அ இது வந்து கிட்டத்தட்ட ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் தான் நான் போட்டிருக்கேன். ம். நீங்க எந்த நாளும் என்னுடைய ட்ரெஸ்ல, என்னுடைய ஷர்ட்ல வந்து ரெட்டோ அல்லது ரெட் பேஸ் இருக்கக்கூடிய ஷர்ட் நான் போட்டது உங்களால பார்த்திருக்கவே முடியாது. யூ வுட் நாட் ஹேவ் சீன் எனி பாயிண்ட் இன் டைம். பார்த்திருக்கவே முடியாது. ஆ அதேபோல இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இப்ப இதுல வந்து நான் வாட் ஐ அம் கம்யூனிகேட்டிங் த்ரூ திஸ் கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ அதாவது இந்த கலர் தெரப்பி, குரோமோ தெரப்பின்னு நம்ம சொல்றோம். இந்த கலர் தெரப்பில ஒவ்வொரு கலர் ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு என்ன பண்ணும்? இன்டைரக்ட்டா சொல்லிக்கிட்டே இருக்கும். பல கருத்துக்கள் சொல்லிட்டே இருக்கும். ஆ இப்போ இந்த கலர் ட்ரெஸ் ஒருத்தங்க போட்டிருந்தாங்கன்னா, அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஈஸியா வந்து மக்கள் நின்று பேச ஆசைப்படுவார்கள். ஓகே. அதே நீங்க ரெட் ட்ரெஸ் அடிச்ச ரெட் ட்ரெஸ்ல போட்டிருந்தீங்கன்னா, மெரூனுன்னா கொஞ்சம் பரவாயில்லன்ற மாரி பழகுவாங்க. ஆனால் மெரூன் வந்து அதுவும் ரெட் தான். ப்ரவுனும் ரெட் தான். ஆரஞ்சும் ரெட் தான். ஓகே. அ ரோஸும் ரெட் தான். பிங்க்கும் ரெட் தான். ஒரு மனதளவுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரிப்பல்ஷன் ஏற்படும். ஒரு ரிப்பல்ஷன் ஏற்படும். ரிப்பல்ஷன்னா ஒரு 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 இது. ஸோ, அதுல வந்து கொஞ்சம் எங்கேயாவது வந்து இப்போ ஒரு கிசைன் வந்து அதுல கொஞ்சம் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நோட் பண்ணிக்கோங்க 15% தாண்டாமல் நம்ம வந்து ரெட் கலர் யூஸ் பண்றது நல்லது. உங்களுடைய உடையில ஒரு 15% தாண்டாமல். 15% வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஏன்னா அது வந்து அதுதான் அழகுக்காக. வேறஸ் 15%க்கு மேல ரெட் போச்சுன்னு சொன்னா, உங்ககிட்ட வந்து மக்கள் பேசும் முறை மாறும். ஆ கண்டிப்பா மாறும். அதனால இது ஃபர்ஸ்ட் டிப் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரெட் அப்படின்றது வந்து ஒரு 15%த்திற்குள் உங்களுடைய உடை 100% என்றால், அதில் 15%த்திற்குள்ள ரெட். நீங்க ரெட் சார் வாங்கிட்டோம். வீட்ல இருக்கு. ரூ. 3000 சார் அந்த சுடிதாரு. என்ன சார் இப்படி காலையிலேயே ரூ. 3000க்கு ஒரு போடு போடுறீங்க அப்படின்னா, அது வீட்ல போட்டுருவோங்க. இல்லன்னா, அது வந்து போட்டு போற இடத்துல வந்து உங்களுக்கு ஒண்ணும் பெரிய இது இல்லன்னா, அங்க போட்டுக்கலாம். இல்ல சுடிதார் மட்டும் சொல்லல. இத தாண்டி சார் எனக்கு ரெட் தான் பிடிக்கும். அது போட்டுக்குவோன்னா, அங்க வந்து அங்க உங்களுடைய இயல்பு என்னன்றது நமக்கு தெரியுது. ரெட்டு நான் போட்டுக்கிட்டு தான் தீருவேன். அப்படின்ற அந்த ரெட் பேஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம செல்வந்தர்கள் ஆகணும் தானே சார். ம். செல்வந்தர்கள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மக்கள் வந்து நம்மகிட்ட பழகுறதுக்கு நம்ம மக்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். அப்பதான் மக்கள் பழகுனா தானே பணம். இல்லையா? ஸோ அடிப்படையான ஒரு விஷயம். 2வது என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லாருக்குமே அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ம் ஏதாவது ஒரு நறுமணத்தை அ ஏதாவது ஒரு நறுமணத்தை நீங்கள் உங்களிடத்திலே வைத்திருங்கள். ம். அது வந்து இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ம். ஈஸியா வந்து அது வந்து பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறதுன்றது ஒரு இது. பட் பெர்ஃப்யூம் வந்து அடிச்சுக்கிறோன்ற அந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டி இது வாங்கணும்னா கொஞ்சம் பிரைஸ் அதிகம் சார். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃப்யூம் நான் அடிச்சுக்க மாட்டேன். எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் யூஸ் பெர்ஃப்யூம்ஸ். ஓகே. அ ஏன்னா வந்து அது அது எனக்கே பெருசா அது வந்து ஒண்ணும் இதாகுறதில்ல. 2வது நம்ம பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்றதுனால மத்தவங்களுக்கு வந்து
அது வந்து ஒரு மாதிரியா ஒரு ஒரு இது குடுக்காம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 பெர்ஃப்யூமுடைய பிரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் சார். நம்ம அடிச்சுக்கிற பெர்ஃப்யூம் இருக்கு இல்லையா? அது வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு 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 அ மற்றவர்கள் வந்து கிட்ட வரும்போது அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோன்ற மாரி பெர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த பெர்ஃப்யூம் ரேட் ரொம்ப அதிகம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு ₹3000 குடுத்தா தான் வந்து உங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் பிரைஸே அந்த மாரி ஓகே. அது கொஞ்சம் நல்லா மைல்டா இருக்கும். நான் வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் கொஞ்சம் பார்த்து தான் பணத்த யூஸ் பண்ற ஆளு. அதனால நான் அவ்வளோ எல்லாம் பணம் குடுத்து பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிற அளவுக்கு பணத்துக்கு மதிப்பு இல்லாம இல்ல. பணத்துக்கு கொஞ்சம் மதிப்பு ரொம்பவே அதிகம். அதனால நான் பெர்சனலா சொல்லிக்கிறேன், இல்ல சார் என்னால முடியும்னா நீங்க நல்ல பெர்ஃப்யூம் வந்து இந்த ரோஸ் ஃப்ளேவர்ல ரோஸ் இதுல வந்து நீங்க வாங்கி நீங்க ஒரு நல்ல குவாலிட்டி இது. இந்த ரூ. 50, ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 அது கூட வாங்கி யூஸ் பண்றதுன்றது ஒரு அர்த்தமும் இல்ல. ஏன்னா, மத்தவங்களுடைய முகம் சுளிக்கும் அளவிற்கு தான் அது வந்து இந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். சரி இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாருடைய பெர்சனல் லைஃப்லயும் நானு வரல. இல்ல நீங்க எப்படி வேணா இருக்கிறீங்கன்னா, அது உங்க இஷ்டம். ம். ஸோ நான் அதனால என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் பச்ச கற்பூரம் வித் மீ. ம். ஒரு சின்ன பீஸ் பச்ச கற்பூரம் உங்க பாக்கெட்ல போட்டுரும். தட்ஸ் வெரி குட். என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நறுமணம் அது இருக்கும். அந்த நறுமணம் என்ன பண்ணும்னா, உங்களுடைய உங்களுடைய பிரெயின வந்து அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு சீர் நிலையில வச்சிருக்கும். சின்ன பச்ச கற்பூரம். ஓகே. ஒரு சின்ன பீஸ்ன்னு ஒரு ஒரு 4 அணா சைஸ். 4 அணா இங்க நெறைய பேர் இப்ப குழந்தைங்க பார்த்திருப்பீங்களான்னே எனக்கு தெரியல. 4 அணானா எவ்வளோ இருக்குன்னு போய் நெட்ல போட்டு பாருங்க. பட் நாங்கலாம் 4 அணா யூஸ் பண்ண 4 அணா இல்ல 5 பைசா யூஸ் பண்ணவங்க நாங்கலாம். இங்க 5 பைசாக்கு மேல யாராவது 1 பைசா யாராவது யூஸ் பண்ணவங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நாங்க என்னுடைய வாழ்க்கையில முதல்ல அந்த 5 பைசா தான் நாங்க யூஸ் பண்ணோம். 5 பைசாக்கு 5 சாக்லேட் வரும் எங்களுக்கு. அது போல. ஸோ அந்த 5 பைசா கொஞ்சம் பெருசு தான். பட் இந்த 4 அணா அளவுல வந்து ஒரு பச்சை கற்பூரத்த உங்க பாக்கெட்ல நீங்க போட்டுக்கோங்க. உங்களுடைய செல்ஃபோன் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பச்சை கற்பூரத்துல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த கீழ சார்ஜ் போடுற இடத்துல போய் அது ஸ்டோர் ஆகும். அப்புறம் உங்களுடைய செல்ஃபோன் சாலஞ்ச் வரும். அப்புறம் நீங்க உங்க செல்ஃபோன் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிற மாரி சூழ்நிலை வரும். பச்சை கற்பூரத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை. ஏன்னா செல்ஃபோனும் பச்சை கற்பூரம் ஒரே பாக்கெட்ல தானே போடுவீங்க. அதனால அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, அந்த செல்ஃபோனுக்கு வந்து கீழ பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜ் பண்ற இடத்துல போடுற குட்டியா வந்து ஒரு பிளாஸ்டிக் கிடைக்கும். நீங்க காசு குடுத்தீங்கன்னா குடுப்பாங்க. அந்த அந்த சார்ஜ் போடுற இடத்த க்ளோஸ் பண்றதுக்கு வந்து ஒரு இது குடுப்பாங்க. அது போட்டுருங்க. உங்களுடைய செல்ஃபோனுக்கு வந்து தேவையில்லாம நீங்க வந்து ரிப்பேருக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றத நம்ம தவிர்க்கலாம். சரிங்களா? முக்கியமானது. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் இந்த குட்டி பச்சை கற்பூரம் நீங்க தயவு செஞ்சு நீங்க அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஆ அதாவது ஒரு சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பணம் வந்து அவங்ககிட்ட இருக்காது. பாவம் சிரமப்படுவாங்க. ஒரு டீக்கோ, இல்லன்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு. நீங்க பச்சை கற்பூரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, கண்டிப்பாக உங்களுடைய பாக்கெட்ல எந்த நாளும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில ரூபாய்களாவது இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ம். இது பண்ணுங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள் இது. சரி. இது அடுத்தது. 3வது மிக, மிக, மிக முக்கியமானது. நீங்கள் இந்து மதத்தை நான் இங்க பரப்ப இங்க வரவில்லை. இருந்தாலும் நீங்கள் ம் அதேபோல பெண்களுக்கு இந்த அறிவுரை வழங்கும் அளவிற்கு எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கு அறிவுரை வழங்கும் அளவிற்கு ஆணுக்கு என்ன இல்ல? அறிவில்ல. இருந்தா கூட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம எப்புட்றா விடுறதுன்றதுக்காக சொல்றேன். ம். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நீங்கள் ஒருவேளை இந்துவாக இருந்தால், ம், நீங்கள் தயவு செய்து, ம், ஆ அர்ச்சனை செய்த குங்குமம் அல்லது அர்ச்சனை செய்த சந்தனம், ம், இது மாரி ஸ்டிக்கர் எல்லாம் பெண்கள் வச்சுக்கிறாங்க. இருந்தா கூட அது கூட ஒரு அர்ச்சனை செய்த குங்குமம் குட்டியாவது வச்சுக்கணும். காரணம் வந்து இந்து மதத்தை பரப்புவது நமது நோக்கம் அல்ல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த பைனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்டுக்கு எந்த காலமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு இதமான ஒரு இது வேணும் சார் அதுக்கு. நம்ம தானே பார்த்துக்கணும். நம்ம கிளாண்ட்ஸ நம்ம தானே சார் பார்த்துக்கணும்.
புருவ மத்தியில இருக்குது. புருவ மத்தியில எக்ஸாக்ட்டா வைக்க முடியலன்னா கூட கொஞ்சம் மேல. இல்லன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த இந்த குறிப்பிட்ட இந்த பிளேஸ்ல எங்கேயோ ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ம். நம்ம வந்து ஒரு ஒரு அர்ச்சனை செய்த குங்குமம் வந்து உங்களுக்கு எல்லா கோவில்கள்ல இருக்கிறது அர்ச்சனை செய்த குங்குமம் தான். போனீங்கன்னா உங்களுக்கு அம்பாள் பிடிக்கும்னா அம்பாளுக்கு குங்குமம். பெருமாள்னா பெருமாள்னா, சிவன்னா நீங்க அட்லீஸ்ட் விபூதி, ஏதாவது ஒரு விபூதி கிட்ட என்ன ஒரு சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அது வந்து என்ன ஆயிடும்? அது போயிடும். இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் மேல. 2 ஹவர்ஸ் இருந்தாவே பெரிய விஷயம். பட் இந்த சந்தனம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆ ஏன் இதுன்னு நான் சொல்றேன்னு கேளுங்க. இதுவும் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பிரெயினுக்கு தான். ம். நான் சொன்ன அந்த பச்சை கற்பூரம் பிரெயினுக்கு தான் அது. பிரெயின வந்து என்ன அப்படியே வச்சிருக்கும் அது. உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மூளை அத நோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்க மூளை என்ன ஆகுதுன்னா, அந்த சிந்துவது, சிதறுவது என்பது நடக்காது. உங்கள அறியாம ஃபோகஸ்டா இருக்கும். உங்கள அறியாம அதாவது எப்பயுமே ஒரு ஒரு நறுமணம் வந்துகிட்டே இருக்குல்ல. அந்த நறுமணம் வந்து உங்களுக்கு பழகிட்டதுக்கு அப்புறம் அது வர்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நறுமணத்தை கவனிச்சிட்டு இருக்கிறது தான் அந்த மூளையுடைய வேலையாக இருக்கும். வேலைன்னா அது அது கவனிச்சுட்டு தான் இருக்கும். அப்ப என்னன்னா அந்த மூளை ஒருநிலைப்பட்டே இருக்கும். எதுக்குன்னா, இதுக்கு தான் நம்ம சொல்றது. அடுத்த பெர்ஃப்யூம்ல அதான் சேலஞ்ச் என்னன்னா, அதுக்கு வந்து பெர்ஃப்யூம்க்கு வந்து 6 ஹவர்ஸ் மேக்ஸிமம். நீங்க பெஸ்ட் பிரைஸ் குடுத்து வாங்குனீங்கன்னா 12 ஹவர்ஸ் இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா பிரைஸ் எவ்வளவு தெரியுங்களா? 10,000க்கு மேல குடுத்தீங்கன்னா மட்டும் தான் எல்லாம் சொல்லுவாங்க. கடையில ஏமாத்துவாங்க நம்பாதீங்க. 10,000க்கு மேல நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான் ஒரு 10 டூ 12 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அது நிக்கிற மாதிரியான பெர்ஃப்யூம்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு அதுக்கு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஓப்பனா சொல்றேன் நானு. ஏன்னா 10,000 வந்து ரொம்ப பெரிய பணம். ம். ஆ பட் இன்வெஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறது வேற. ஸோ பச்சை கற்பூரம். அ ஸோ இது கொஞ்சம் முக்கியமா. அதேபோல இந்த சந்தனமோ அல்லது குங்குமமோ, குங்குமம் ரொம்ப அடிக்கிற ரெட் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சிம்பிளா அழகா அத நீங்களே பார்த்துக்கோங்க. ம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து அர்ச்சனை பண்றதுன்னா என்ன ஒண்ணு அர்ச்சனைன்னா என்ன சார்? எனர்ஜைஸ் பண்றது தான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இது மாரி சுமுக்காய நமஹ, ஏகதந்தாய நமஹ இப்படி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சொல்ல 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 அதுக்கு வந்து அந்த அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அத பண்ண 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 அந்த விக்கிரகத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி பிளஸ் நம்ம சொல்ற அந்த எனர்ஜி வந்து அந்த குங்குமத்துக்கோ அல்லது அந்த அந்த ஒரு மஞ்சளுக்கோ போய் சேரும். அதுதான் நம்ம வந்து இங்க வச்சுக்கிறோம். அதுக்கு ரொம்ப எனர்ஜிய கண்டெய்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். இந்த மஞ்சளுக்கும், குங்குமத்துக்கும் முக்கியமா நெறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னுடைய தலையில நான் காலையில எழுந்து ரெடியாகி வந்து தலையில வந்து அக்ஷதைய நீங்க பார்த்திருப்பீங்க. நெற்றியில வந்து இது இருக்கும். அது ஓகே. பட் என்னுடைய தலை இங்க வந்து அக்ஷதைய நீங்க பார்த்திருப்பீங்க. அக்ஷதைன்னா என்ன? இந்த என்ன சார் சொல்றோம் நம்ம தமிழ்ல? அக்ஷதை தானே தமிழ்ல? ஏதாவது வார்த்தை இருக்கு அதுக்கு? இந்த கல்யாணத்துல வந்து எல்லாரும் அந்த அரிசின்றீங்க. அரிசி இல்ல. அந்த அரிசி இந்த அந்த அக்ஷதை வந்து ரொம்ப அழகா நீங்க எனர்ஜைஸ் பண்ணலாம். அது வந்து அது அக்ஷதைன்னு சொல்லணும் அது. அது வந்து என்னுடைய தலையில இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யார் யார் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப எனர்ஜைஸ் பண்ணது சொல்லுது. என்னதான் இருந்தாலும் நம்ம மனிதர்கள் தானே. அ அதனால இப்ப கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய என்னுடைய நெற்றியில பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்க முடியும். அந்த எல்லோ கலர் இது இருக்கும். ஏன்னா வந்து உலகம் வந்து பல மாதிரி இருக்கு சார். அதனால வந்து நம்ம என்ன, நம்ம நம்ம பிட்யூட்டரி கிளாண்டையும், நம்ம பீனியல் கிளாண்டையும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அப்பதான் நம்ம பிரெயின் கரெக்ட்டா ஒர்க் பண்ணும்.